ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான புடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுவும் சிகப்பரிசியில். அது ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது. அது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் சிகப்பரிசி நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டேன். அதுதான் நான் வச்சுருக்கேன். இதை நான் புட்டு செய்வேன் எப்போவுமே. நான் இன்றைக்கி இதில் டிஃப்ரெண்ட்டாக புடி கொழுக்கட்டை பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கப்பு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் கொழுக்கட்டைக்கு. இதில் 25 கொழுக்கட்டை வரும். இப்போ நம்ம இந்த சிகப்பரிசியை நல்லா வறுத்துக்கலாம். வறுக்க சொல்ல உங்களுக்கு இந்த வாசனை நல்லா வரும். அப்போ உங்களுக்கு வறுபட்டுச்சுன்னு தெரியும். அப்போ நீங்கள் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த சிகப்பரிசி 4 ஹவர் ஊறணும். 4 ஹவர் ஊறினா தான் இது அரைக்க முடியும். நல்லா 4 ஹவர் ஊறிட்டு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நான் இந்தியாவிலேருந்தே அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த சிகப்பரிசியை. இதை எடுத்துன்னு வந்து வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் வறுத்து. அப்போ இது உங்களுக்கு நல்லா ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாமல். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இந்த சைடு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு சிகப்பரிசி எடுத்தேன். அதில் 3/4 கப்பு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் ஜாஸ்தியானோட உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்க கொல கொலன்னு ஆகிடும், பிடிக்க வராது சரியாக. அதனால் ஒரு கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நான் ஒரு கப்பு ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு இதில் ஊற்றுறேன். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை கலந்துக்கலாம். இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கரையணும். நல்லா கலந்து கொடுங்க. இந்த சிகப்பரிசியில் அயன் சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இது நிறையா கொடுங்க. இது நல்லா கரையிட்டோம். இப்போது பாருங்கள், இது இப்போ தான் கரைய ஆரம்பிக்குது. வெல்லம் பாருங்கள், வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள் வெல்லம். இதில் பாகு வர வேண்டாம். இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம எடுக்க முடியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அதில். இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். இதில் மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இப்போது மாவு போட்டு நல்லா கலந்துக்குங்க. அடுப்பை சிம்மிலே வைங்க. நல்லா கைவிடாமல் கலருங்க. இது தண்ணிலாம் நல்லா வதங்கணும். இதில் தண்ணிலாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா இழுத்துக்கணும் எல்லா தண்ணியும் இதில் இந்த மாவில். அது வரைக்கும் நம்ம போட்டு நல்லா கலந்துட்டுருப்போம் இந்த மாவை. இது ஒரு 3 நிமிஷத்துலேயே ஆகிடும். இதில் நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதிலே நான் ஏலக்காவும் துருவிருக்கேன் போட்டு. நல்லா கலந்து கொடுங்க. இந்த தேங்காய் ஏலக்காயெலாம் நல்லா அந்த மாவில் போய் ஒன்றா சேர்ற மாதிரி. இதில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாவு. பாருங்க எல்லாம் நல்லா எப்படி திரண்டு வருதுன்னு இந்த மாதிரி வரணும். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு 4 விரலை வச்சு இப்படி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி பிடிச்சி வைங்க. கொழுக்கட்டை கரெக்டாக வருது பாருங்கள். நமக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம போட்ட எல்லாமே அது கரெக்டாக அளவில் இருக்குது. தண்ணி, வெல்லம் அதெல்லாம். உங்களுக்கு வெல்லம் ஜாஸ்தியான விட கொலன்னு இருக்கும், பிடிக்க வராது. எவ்வளோ நல்லா பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே. நல்லா உருண்டை பண்ணி இப்படி பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் உருண்டை ஷேப்லேயும் வைக்கலாம். இந்த ரெட் அரிசியில் பண்ணிங்கன்னா அதோடைய மனமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த சைடு தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மளது பாருங்கள், நான் முன்னாடியே வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கிறதுக்கு. இப்போ நான் இதில் எல்லாத்துலேயும் நான் வச்சுக்கிறேன். இது 5 நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் தெரியுது. இப்போ இன்னொரு ஈடும் நான் வச்சிடுறேன். எல்லாத்தையும் வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை மூடி வைப்போம் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு. நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. இது ரொம்ப சத்தானது. இன்றைக்கி நான் சத்தான ஒரு கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கேன். புடி கொழுக்கட்டை ரெட் அரிசியில். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.